ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிலா அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, பல்லவன் கூடயும் சேரன் குடும்பத்து கூட சந்தோஷமாக இருக்கணும், கூடிய சீக்கிரமே நம்ம சோழனை நம்ம நிலா ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம பல்லவன் அழுதுகிட்டு உட்காண்ட்ருக்காங்க. அப்போது நம்ம நிலா பேசுகிறாங்க. பல்லவா, என் கூட பேச மாட்டியா பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பல்லவன் நிறையவே அழுந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே பார் பல்லவா, அழுவாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ அழுதா எனக்கும் அழுக வர மாதிரி இருக்குது, ப்ளீஸ் பல்லவா அழுவாத அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி உண்மையாகவே சோழன் அண்ணனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணி. இந்த வீட்டில் நாங்கள் ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தோம் அப்படின்னாலுமே தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம சேரனுமே சொல்கிறாங்க, ஆமாப்பா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பல்லவன் ரொம்ப சந்தோஷமாக மாறிட்டான். அவன் முன்ன போலலாம் இல்லைம்மா, இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ஏன்னா நீ இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியனுமே, ஆமாம் நீ, பல்லவன் பாவம், அவன் அம்மாவை இழந்துட்டு இருக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அம்மாவோட பாசம் கிடைக்காம அவன் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் பல்லவன் ரொம்பவே சந்தோஷமாக மாறிட்டான். எதுவும், அதாவது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் அண்ணி, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி அப்படின்ற மாதிரி பாண்டியனுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அழுகிறத பார்த்துட்டு நம்ம நிலா நீங்கள் எல்லாருமே இப்படி என்ன அழுக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம பல்லவன் பக்கத்தில் உட்காந்து, அண்ணி உங்களன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி. அப்போ தான் சோழன் வராங்க. சோழ அண்ணனுக்கு நீங்கள் டிவோர்ஸ் கூட கொடுத்துருங்க, ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி. நீங்கள் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறது என்னால் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது அண்ணி. இனிமேல் லைஃப் லாங் நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ணி. அது என்னுடைய தப்பு தான், இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்கு அண்ணி. நீங்கள் ஒரு வேளை இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டோட நிலமையே வேறு மாதிரி மாறிடும் அண்ணி. யாருமே சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் அண்ணி இந்த வீட்டோட சந்தோஷமே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம நடேசன் நடக்காத கல்யாணம், உண்மையான கல்யாணம் இல்லை, எதுக்காக இந்த ஆல்பம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எல்லாமே கலட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நிலாவுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பல்லவனுமே எத்தனையோ டைம் கெஞ்சி பார்க்குறாங்க. நம்ம நிலா யோசிக்கிறாங்க, அழுகுறாங்க, என்ன பண்ணுறது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல். இங்கே நம்ம சேரன் இங்கே பார்ப்பா நிலா, உன்னை யாருமே எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டோம். அதான் பல்லவனே சொல்லிட்டான்ல, நீ சோழனுக்கு டிவோர்ஸ் கூட கொடுக்கலாம், ஆனால் இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா பல்லவன் மனசு உடஞ்சிருமா, அவனை சமாதானப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ வேணா ஒன்று பண்ணுறியாப்பா, நீ இந்த வீட்டோட பொண்ணு மாதிரி நீ இங்கே இருக்கலாமே, சோழனோட மனைவியாக நீ இங்கே இருக்க வேண்டாம், இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு மாதிரி நீ இந்த வீட்டில் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொன்னதுமே நிலா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திகச்சு போயிருக்காங்க. பல்லவனுமே நிறைய டைம் சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசித்து பார்த்துட்டு உடனே சேரன்கிட்ட முன்னாடி நின்று பேசுகிறாங்க. அண்ணா, நீங்கள் உண்மையாகவே என்ன ரொம்ப பாசத்தை காட்டினீங்க என் மேலே. எனக்கு ஒரு விஷயம், ஒரு வேலை அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் கூடவே இருந்து பக்கத்துலேயே நின்று சொல்லி கொடுப்பீங்க. நான் ஏதாவது தப்பாக செஞ்சாலுமே நீங்கள் என்னை திட்டினது கிடையாது. அதே மாதிரி தான் பல்லவன் என் கூட நிறைய ஊரை சுற்றிருக்கான். நாங்கள் 2 பேரும் ஜாலியாக வெளியே போவோம், நிறைய கேம் விளையாடுவோம், நல்லா ஜாலியாகவே இருப்போன்னு. பாண்டியன் எப்பயாவது பேசுவாங்க, ஆனால் முகம் கொடுத்து அவ்வளோவா பேசுகிறதெல்லாம் அவங்க ஷை டைப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோழனுமே என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு, ஆனால் பொய் சொல்லி என்கிட்ட எதுவுமே ஏமாற்ற கிடையாது, ஏதோ அவரோட சுச்சுவேஷன் பொய் சொல்லிட்டாரு, ஆனால் எனக்காக அவர் உதவியுமே பண்ணியிருக்காங்க. அதே சமயம் என் நடேசன் அப்பாவுமே சொல்கிறேன், அவருமே எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கறதில்ல. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு முன்னாடி நின்று அவங்க பீடி கூட குடிக்கிறத நிப்பாட்டிட்டாரு. இப்படி எனக்காக நீங்கள் எல்லாமே நிறைய மாற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க, எனக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்கீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் என் வீட்டிலலாம் இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஒன்று, பணக்கார வீடு, பணக்கார வாழ்க்கை, அது மட்டும்தான்.
ஆனால் மனசில் சுத்தமாக நிம்மதியே இருக்காதுண்ணே. என் வீட்டில் நான் என்ன சொன்னாலுமே என் அப்பா கேட்கவே மாட்டார். கேட்டுட்டு இருந்தார் ஒரு காலம். ஆனால் எப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னனோ அப்பத்துலேருந்து என் பேச்சை யாருமே மதிக்க மாட்டாங்க. என் உணர்வுகளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்கண்ணே. அந்த வீட்டில் நான் என்ன செஞ்சாலும் இது வேண்டான்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. வீட்டை விட்டு போகக்கூடாது, சினிமா போகக்கூடாது, ஃப்ரெண்டு கூட ஊரை சுற்றக்கூடாது, காலேஜுக்கு நான் நினச்ச காலேஜ் படிக்க முடியல, இப்படி ஏகப்பட்ட தான் நான் அடுக்கிக்கிட்டே போகலான்னு. என் வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் இங்கே எனக்கு யாருமே கண்டிஷன் போடுறதில்ல. என்னுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க. எனக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறீங்க. இந்த வீட்டில் இருந்த வரைக்குமே நான் சந்தோஷமாக தான் நான் இருந்தேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் லட்சியம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ண்ணே. நான் நல்ல வேலைக்கு போகணும், நான் நினச்ச வேலைக்கு போயிட்டு சொந்த காலில் நிற்கணும், நிறைய சம்பாதிச்சு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கணுண்ணே. எனக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்குண்ணே. அப்புறம் எப்படின்னா நான் இந்த வீட்டிலேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம சேரன் இருந்துட்டு, அம்மா நீ சொன்னதெல்லாம் கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான்மா இருக்குது. அப்போது நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருந்திருக்க. உனக்கு நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் தர கிடையாது. அது உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நீ சொன்ன பற்றியா உன் லட்சியத்துக்கு நாங்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் தடையாக நிற்க மாட்டோம்மா. இந்த வீட்டில் இருந்து உன் லட்சியத்தை அடையிறதுக்கு உனக்கு என்னம்மா பிரச்சனை? இங்கே பாருப்பா நிலா, உனக்கு என்ன வேணுமோ அதை எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம்ப்பா. நீ எந்த வேலைக்கு போகிறியோ போ, உன் லட்சியத்தை நீ போயிட்டு அதுக்கு யாருமே இங்கே முட்டுக்கட்டியாக நிற்க மாட்டோம்மா. நீ தாராளமாக இந்த வீட்டில் இருக்கலாம், நீ நினச்சதை சாதிக்கலாம். அப்புறம் என்ன, எங்கேயோ போய் யாருமே இல்லாத இடத்துல நீ போயிட்டு ஹாஸ்டலில் தங்கி கஷ்டப்படுறத நீ இங்கே இருக்கலாம்ல. பல்லவன், நான், சோழன், பாண்டியன்னு உன்னை நல்லா பார்த்துக்குவோம். நீயும் சந்தோஷமாக இருக்கலாம். நீ நினச்ச மாதிரி நல்ல வேலைக்கு போகலாம். வேறு என்னப்பா உனக்கு, வேறு என்ன பிரச்சனைப்பா? அதே சமயம் உன்னை நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டோம். எல்லாமே உன்னுடைய டிசிஷன் தான். நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதுதான். ஓகேவாப்பா? வேறு நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் சொல்லிட்டேன். இந்த வீட்டில் இருந்தால் நீ ஃப்ரீடமாக இருக்கலாம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்பா. அதனால தான் நான் இது சொல்கிறேன். இந்த வீட்டு பொண்ணு போல் நீ இந்த வீட்டிலே இருக்கலாம்ப்பா. நீ நினச்சதை சாதிக்கலாம். வேறு என்னப்பா, வேறு எதுவாச்சும் இருந்தால் சொல்லிவிடு. அப்படியும் உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீ போகலாம்ப்பா. நாங்கள் யாருமே குறுக்க நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லவும் நம்ம நிலா பயங்கரமாக யோசித்து பார்க்குறாங்க. சேரன் சொன்ன விஷயம் ஒவ்வொன்றுமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம். யாருமே நமக்கு தொந்தரவாக இருந்ததே கிடையாது. வேறு இடத்துக்கு போனாலும் நமக்கு சேஃப்டி இல்லை. இந்த வீட்டில் இருந்தே நம்ம லட்சியத்தை சாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நிலா ஒரு முடிவுக்கு வராங்க. சேரன் குடும்பத்துக்காக ஒரு தரமான செயல்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நிலா பல்லவா, இனி நான் இந்த வீட்டை விட்டு போகிற முடிவு எடுக்கவே மாட்டேன். எப்போவும் உன் கூட ஜாலியாக கேம் விளையாடின்னு வெளியே ஊரை சுற்றின்னு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு டெய்ரி மில்க் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக நான் இந்த வீட்டிலே இருக்க போகிறேன். சந்தோஷமா பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? ரெக்க ஒன்று இருந்தால் நான் வானத்தில் பறக்குவேன் அண்ணி. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் அண்ணி. இது போதும் அண்ணி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி. இதை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு உங்களை அந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ணி. நீங்கள் எப்போவும் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டில் இருக்கலாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கர சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்குமே ரொம்பவே சந்தோஷம். சோழனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, சந்தோஷம்தான். ஏன்னா அவங்க டிவோர்ஸு இன்னொரு பக்கம் இருந்தாலும் நிலா இதே வீட்டில் தான் இருக்காங்கன்றது ஒரு பாயிண்ட்டு. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நிலா சோழனை லவ் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அப்படி நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம நிலா டிவோர்ஸ் பண்ணுற ஐடியால் தான் இப்போதைக்கு இருக்காங்க. போக போக நம்ம சோழனை நம்ம நிலாவுக்கு பிடிக்க தான் போகுது. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம கார்த்திகாவோட விஷயந்தான். கார்த்திகா சேரன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்டை மீறியுமே அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கல்யாண வேலை எல்லாமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எப்படியாவதுக்கு கார்த்திகாவுக்கும் நம்ம
இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பரபரப்பாக கல்யாண வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே கார்த்திகாவோ சேரனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திகாவோட அப்பா வராங்க. என்ன கார்த்திகா, முன்ன போலவே நீ இப்போ இருக்கவே இருக்கிறதுல என்னாச்சு உனக்கு? உனக்கு கல்யாணம் நடக்க போகுது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் அம்மாவும் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ மாப்பிள்ளை கூட வெளிநாட்டுக்கு போக போகிற, நீ சந்தோஷமாக இருடா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திகாவுக்கு சேரனை தான் பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாமல் திணறாங்க. அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும் கார்த்திகா அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பார் கார்த்திகா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ சாதாரணமாக கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பார் கார்த்திகா, நான் பார்த்த மாப்பிள்ளை கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை ஏற்றுக்கிட்டு நீ அதுக்கு தயாராகு சரியா? நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தினா தான் நான் உயிரோடு இருப்பேன், நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு பொண்ணே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே உன்னை சாவடிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா எப்படி சிரித்த முகத்தோடு இருக்கணுமோ அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அப்பா. இங்கே கார்த்திகா பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் அப்பாவும் அம்மாவும் நம்மளோட உணர்வை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ்ந்தால் தானே சந்தோஷமாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சு எப்படி இவங்க என்ன சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சேரன் மாமாவை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? இந்த வீட்டை விட்டு மீறி என்னால் போகவும் முடியல. சேரன் மாமா இல்லாத ஒரு வாழ்க்கையும் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. இப்படி நம்ம 2 முடிவாக இருக்கோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு சேரன் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிலாவுமே அதே வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்க. அப்போது நிலா வந்து சேரன் கிட்ட கேட்குறாங்க. சேரன் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், சொல்லுப்பா என்ன விஷயம்? அண்ணே, கார்த்திகாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது, அதுக்குள்ளே கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. இங்கே பாருங்கண்ணே, உங்கள் மனசுக்குள்ளே கார்த்திகா தான் இருக்கான்னு ஏன் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக வாய் விட்டு சொல்லிடுங்கண்ணே. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் இல்லை? உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்குமா பிடிக்காதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவாம்மா, அதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கார்த்திகா சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவா, அவளை பிடிக்காமல் இருக்குமா? அண்ணே, அந்த பிடிக்கிறது வேற, இந்த பிடிக்கிறது வேறண்ணே அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா அந்த இந்த எப்படிம்மா நீ சொல்கிறேன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரியே நம்ம சேரன் கேட்க, அண்ணே நீங்கள் புரியாத மாதிரியே கேட்குறீங்க, நீங்கள் கார்த்திகாவை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சேரன் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிடுறாங்க. அது வந்துமா, அண்ணே சொல்லுங்கண்ணே, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கவும், ஆமாப்பா, கார்த்திகானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே இங்கே வந்து நல்லபடியாக பேசவே மாட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னா சண்டை மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் கார்த்திகா மட்டும்தான் சண்டையே போட மாட்டாப்பா. நான் அவள் கூட பேசினா போதுன்னு இருப்பான். அவங்க வீட்டில் அடி வாங்கிட்டு வந்து கூட இங்கே பார்த்துட்டு போவா, பேசிட்டு போவா. தம்பிங்களுக்கெல்லாம் கார்த்திகா அவ்வளோவா பிடிக்காது தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் இந்த வீட்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால் கார்த்திகாவுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் மாதிரியெல்லாம் கார்த்திகா இல்லவே இல்லை. இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், இந்த வீட்டில் ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பாள். அடிக்கடிக்கு வந்து என்னை பார்த்து பேசிட்டும் போவாப்பா. என்னமோ தெரியல, என்னையே மீறி அவன் மேலே நான் பாசம் வச்சுட்டேனோ என்னவோ. அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுலேருந்தே
என் மனசு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டப்படுதுப்பா. அடிக்கடிக்கு எனக்கு தலைவலி கூட வருது. ஏன்னா கார்த்திகாவை நினச்சி ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவள் எப்படியாப்பட்டவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு எப்படி இருப்பானே எனக்கு தெரியலப்பா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் நல்லா இருக்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அண்ணே அப்போது நீங்கள் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே? என்னப்பா திடீர்னு இப்படி கேட்ட? கார்த்திகாவுக்கு தான் வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அண்ணே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, இந்த நிலா உங்கள் கல்யாணத்தை ஜாமுன் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம். அவள் எங்கேயோ ஒன்று பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வசதியாக வாழட்டுமே, இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவள் கஷ்டப்படுவாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே பணக்கார வீட்டில் சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அண்ணே? நானும் பணக்கார வீட்டு பொண்ணு தான், ஆனால் அங்கே சுத்தமாக சந்தோஷமே இருக்காது. நம்ம நினச்சது எதுவுமே செய்ய முடியாதுண்ணே. ஆனால் இந்த வீட்டில் பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அப்படி தானே கார்த்திகாவும் பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா அவளை அடிமை மாதிரி நடத்துவாங்க. அவள் உணர்வுக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்கண்ணே. அவள் பேச்சுக்கு கூட யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. கார்த்திகா சந்தோஷமாக இருக்காளா என்றதே ரொம்ப டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் கார்த்திகா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா ரொம்ப சந்தோஷமாக இருக்குவா. பணம் தானே, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எப்பயோ ஒன்று சம்பாதிச்சுக்கிறது தான். பணம் இன்றைக்கி போகும் நாளைக்கு வரும்ண்ணே, அதுதான் பணம். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர் கையில் இருக்கும். பணம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம திடீர்னு எப்போனாலும் வசதி ஆகலான்னு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. கடவுள் மனசு வச்சாரு அப்படின்னா நம்ம ஒரே அடியாக உயரத்துக்கு போய்டுவோண்ணே. பணத்தெல்லாம் இங்கே ஒரு பேச்சாக பேசவே பேசாதீங்க அண்ணே. உங்களுக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நீங்கள் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே கரெக்டு. நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் எப்படி ஐடியா பண்ணி உங்களை கார்த்திகாவோட சேர்த்து வைக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை வேண்டாப்பா எதுக்கு ரிஸ்க்கு, நான் கார்த்திகாவை கல்யாணம் பண்ண போய் என் தம்பிங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? என் தம்பிங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பா. என் வாழ்க்கை இப்படியே கூட போகட்டும், என் தம்பிங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே நான் என் காலத்தை ஓட்டிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே இப்படி பேசவே கூடாதுண்ணே, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தானே உன் தம்பிங்களும் சந்தோஷப்படுவாங்க. பல்லவன் கூட என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கான் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஆசையே என்னென்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது தான். கார்த்திகாவுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான். நான் பேசின வரைக்கும் பார்த்தேன், கார்த்திகாவை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தானே தெரியுது. ஆமாப்பா நீ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் கரெக்டு தான். கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணு தான்ப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நீ கேட்டதுனால தான்ப்பா சொல்கிறேன். எனக்கும் கார்த்திகாவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம நிலாவுமே, ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க, கார்த்திகாவை உங்கள் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா பல்லவன், பாண்டியன், சோழன் 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சோழனும் பாண்டியனும் வராங்க. பல்லவனுமே காலேஜ் போயிட்டு வராங்க. என்ன 2 பேரும் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, பல்லவா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், சேரண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் பல்லவன் பயங்கர அதிர்ச்சி. என்ன நீ சொல்கிறீங்க? பொண்ணு பார்த்துட்டிங்களா? அப்போது அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுதா? ரொம்ப சந்தோஷம் நீ. இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அண்ணே என்னண்ணே, அண்ணி பார்த்தீங்களா, நம்ம அண்ணி வந்ததுலேருந்தே இந்த வீட்டில் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்கண்ணே. இப்போ உங்களுக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்லண்ணே. ஆமாம் நீ பொண்ணு யார் அப்படின்னு கேட்கவும், பொண்ணு யாருன்னு உனக்கே தெரியும் பல்லவா, நீ ஏன் கெஸ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. யாராக இருக்கும், யாருன்னு தெரியலையா நீ? நம்ம கார்த்திகா தான் அப்படின்னு சொல்கிறதுமே நம்ம பல்லவனும் நம்ம பாண்டியன் சோழன் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்திகாவா? அவங்களுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கே, அப்புறம் எப்படி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுன்ற மாதிரி பாண்டியன் கேட்க, அதுவா பாண்டி சேர அண்ணனுக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்கு, கார்த்திகாவுக்குமே சேரன் அண்ணனை தானே பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு துணையாக நிற்கணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பல்லவன் இருந்துட்டு, அண்ணி நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் நீ இருக்கும்,
நான் கூட நிறைய டைம் பார்த்துருக்கேன். கார்த்திகா அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் எங்கள் குடும்பத்தை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கார்த்திகை எப்போவுமே சண்டை போட்டதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டில் தோசை கையில் சுடுக்க வாங்கிட்டெல்லாம் கூட வந்திருக்காங்க. எனக்குமே நல்லா இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பல்லவா, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, டே பல்லவா, ஏதாவது இதனால் பிரச்சனை வரப்போகுதா? உடனே நிலாவோ, பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம சமாளிக்க தான் செய்யணும். அண்ணனும் கார்த்திகாவும் ஒன்று சேரணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, நிலா எதுக்குப்பா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா இது தேவையில்லாத ரிஸ்க் இல்லைண்ணே, உன்னுடைய வாழ்க்கை விஷயம், அவ்வளோதான். உங்களுக்கு கார்த்திகா கூட கல்யாணம், அதுவும் நாளைக்கு நல்ல நாள் தான். நான் கேலண்டரில் பார்த்தேண்ணே, நாளைக்கு முகூர்த்த நாள், நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டீங்க, எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம சேரன் வந்து வெக்கப்படுறாங்க. வெக்கப்படுறதே எங்கள் பாண்டியன் பார்க்குறாங்க. என்னென்ன வெக்கப்படுற, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே நிலாவோ, பாத்தியா பல்லவா, அண்ணனுக்கு வெக்கம் வருது, அண்ணனுக்கு கல்யாண கலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனும் நிலாவும் கார்த்திகா வீட்டு சைடு அப்படியே சும்மா நடந்து போகிற மாதிரி போகிறாங்க. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. அப்போது யாருமே இருக்கிறதுல கார்த்திகாவுக்காக அதாவது நகையெல்லாம் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பல்லவனும் நிலாவும் உள்ளே போயிட்டு கார்த்திகா கூட பேசுகிறாங்க. கார்த்திகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே, என்ன பண்ணுறேன், அழுதுகிட்டே தான் இருக்கேன், மாமாவை நினச்சி எனக்கு அழுகையாக தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி உனக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சந்தோஷம்தான். ஆனால் என் அம்மாவும் என் அப்பாவும் விட மாட்டாங்களே, அது மட்டும் இல்லாமல் அவங்கள மீறி வந்துட்டேன் அப்படின்னா என் அம்மா தூக்கு மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாரு கார்த்திகா, உலகத்தில் உள்ள எல்லா அப்பா அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த அளவுக்கெல்லாம் யாருமே முடிவு எடுப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு யாரும் இறங்கி வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்க சாவெல்லாம் மாட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பார், நாளைக்கு காலையிலே நீ எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கப்பவே நீ காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கோவிலுக்கு வந்துரு. 4:30 to 5:30 முகூர்த்தம், உனக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன நிலா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதான் சொன்னனே கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகாவுமே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனும் நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நேற்று எல்லாருமே சாப்பிட்டு மறுநாள் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே, அதாவது எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிடுறாங்க. கோவிலுக்கும் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கார்த்திகாவுமே கரெக்டாக எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. பட்டு சேரீயோடு அழகாக ரெடியாகி வராங்க. வந்ததுமே இங்கே நம்ம சேரன்கிட்ட வந்து நிற்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கார்த்திகாவுக்கு. மாமா, உங்கள் கூட இப்படி நிற்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா மாமா? சோழனுக்கும் நிலாவுக்கும் ரிசப்ஷன் நடந்தது ஞாபகம் இருக்கா? அப்போது நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கூட நிலாவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனே, அப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினேன் ஞாபகம் இருக்கா மாமா? உங்கள் கூட மேடையில் இப்படி உங்கள் பொண்டாட்டியாக நிற்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது மாமா, ஆனால் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டிங்களா மாமா? ஆனால் இப்போது அந்த தருணம் வந்துருச்சு மாமா, உங்கள் கூட நான் பக்கத்தில் க்ளோஸாக நின்றுக்கிட்டு இருக்கேன், அதுவும் உங்களுக்கு நான் பொண்டாட்டி ஆக போகிறேன், நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, புல் அரிக்குது மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சேரனுக்குமே, கார்த்திகா எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ பிரச்சனை வர காத்திருக்குன்னு தெரியலையே மாமா, பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா, உங்கள் பக்கம் நின்றதுமே எனக்கு தைரியம் வந்துருச்சு. சரிங்க மாமா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் நம்ம நிலா இருந்துட்டு போதும் பேசுனதெல்லாம், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுத்து 2 பேருமே மாற்றிக்க சொல்கிறாங்க. நம்ம கார்த்திகாவும் சேரனும் மாலையை மாற்றிக்கிறாங்க. நம்ம நிலா பல்லவன்கிட்ட தாலி இருக்குது, நிலா கிட்ட கொடுக்குறாங்க. அண்ணி உங்கள் கையால் தாலியை எடுத்து கொடுங்க அண்ணி, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அண்ணி, நீங்கள் வாழ்த்தி தான் கொடுக்குவீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் ராசி சூப்பரான ராசி அண்ணி, நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடுக்குறாங்க. தாலியை வாங்கி நம்ம சேரன் கையில் கொடுக்குறாங்க. சேரனுமே கார்த்திகா கழுத்தில் நல்லபடியாக தாலி கட்டி முடிச்சிடுறாங்க.
பல்லவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ணி எப்படியோ என் சேரண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு